அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி சேக்கி புக் மார்க்ஸ்ல ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி 2010லிருந்து 2020 வரைய ஒரு 10 வருஷம் வெளிவந்த மலையாளத்தில் வெளிவந்த ஒரு நல்ல படங்கள பத்தியான ஒரு அ அந்த படம், அத பத்தியான ஒரு சின்ன அறிமுகம், அத பத்தி பேசணும். அ அதே மாரி 2021லேருந்து 23 வரைய இருக்கிற படங்கள் பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது, 2021ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 படம் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஆ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2021ல மலையாளத்தில ரிலீஸ் ஆன நல்ல நல்ல படங்கள், அத பத்தி பார்க்கலாம். ஏன்னா, இன்னும் இந்த அப்கமிங் இந்த வீக்கெண்ட்ல இந்த படங்கள்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். உங்க டைம வேஸ்ட் பண்ணாது. நல்ல மூவியா இருக்கும். அதே மாரி அ இப்போ வர படங்கள் எல்லாமே இந்த மலையாள படங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா பார்க்குற மாரியும் இருக்கும். மேக்ஸிமம் படங்கள். அ கொஞ்சம் ஸ்லோ மூவியாவும் தான் இருக்கும். பட் நல்ல மூவியா இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, 2021ல ஒரு ரொம்ப டிஃபரண்ட்டா வந்த படம் வந்து த கிரேட் இண்டியன் கிச்சன். ஜியோ பேபி அப்படிங்கிற டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் வந்து சுராஜும், அதுக்கப்புறம் இந்த நிமிஷா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அ இந்த படம் இப்ப தமிழ்ல கூட வந்திருக்கு. பட்டு மலையாளம் தான் எனக்கு தெரிஞ்சு அது எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட்டு வந்தது தான் நல்லா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த வகையில அந்த படம் ஒரு நல்ல படம். அதுல அந்த பாத்திரம் கழுவுற சீன பார்த்தே ரொம்ப போர் அடிக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஆனா பின்ன பாத்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல டெய்லியும் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க? ஸோ நம்மள சலிப்படைய வைக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்லயே அந்த படத்த, அந்த சீன்ஸ வந்து ரிப்பீட்டடா வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எதார்த்தமா இருக்கும். சிலது நெறைய நம்ம சைடு ஏதோ சில விஷயங்கள மாத்திக்கிறதுக்குரிய தூண்டுதல்களாவும் அந்த படம் இருந்தது. நல்ல படமா இருந்தது. அதுக்கப்புறம் ம் வெள்ளம்ங்கிற ஒரு படம். இது பிரஜேஷ் சென்ங்கிற டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஜெயசூர்யா வந்து நடிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னாங்க. நான் இந்த படம் பார்க்கலை. ஆனா அது நல்ல படம். பாருங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஜாவா. தரன் மூர்த்திங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அ இந்த படம் வந்து ஒரு டிஃபரெண்ட்டா தான் எடுத்திருப்பாங்க. ஒரு ம் பிடெக் முடிச்சிருக்கிற வேலை இல்லாத பசங்க வந்து அ ஒரு டெம்பரவரியா வந்து அம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த ம் அ இந்த டிஜிட்டல் அந்த பிரான்ச்ல அ அவங்க எப்படி உள்ள வந்து அவங்க டேலண்ட்ட காமிக்கிறாங்க. பட் ஃபைனலா அவங்களுக்கு எந்த மாரி அதுக்கு பிரதிபலன் கிடைக்குது. அது இல்லாம உள்ள ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் நெறைய ஸ்டோரியாவும் இருக்கும். நல்லாருக்கும். அந்த சைபர் கிரைம் ஓரியன்டடான அந்த படமா இருக்கும். அம் இந்த படத்துல நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, லக்மன் அவரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பையன் வந்து அம் ஆ நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த 2 கேரக்டர் நடிச்சவங்க. அதுக்கப்புறம் விநாயகன் அவரும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த மாரி நெறைய கேரக்டர் இதுல இருக்கும். இந்த படம் ஒர்த் வாட்ச் தான். இதுக்கப்புறம் "திருஷ்யம் 2" அது சொல்லவே தேவையில்ல. ஜித்து ஜோசப்போட அ அடுத்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்ததுக்கப்புறம் 2ண்ட் பார்ட்டா விட்டுருக்காங்க. மோகன்லால் நடிச்சிருப்பாரு. அதே டீம். அ ஆனா எப்பயுமே ஒரு அந்த பார்ட் 2ன்னு சொல்லி எடுக்கிற படங்கள் மேக்ஸிமம் நம்ம இதில பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த படம் அ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தும் நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. கண்டிப்பா இந்த படத்த நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கப்புறம் த பிரைஸ்ட்ன்னு சொல்லி மம்மூட்டி நடிச்ச படம். ஜோஃபின் டி சாக்கோ டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது ஒரு வகையான ஆம் கமர்ஷியலான ஒரு பேய் படம்னு கூட வச்சுக்கலாம் அத. ஆனா நல்லாருக்கும். நாட் பேட்ன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ம் வித்தியாசமான படம் காலா அப்படின்ட்டு டொவினோ தாமஸ் நடிச்சிருப்பாரு. ம் அ ரோஹித் விஎஸ்ங்கிறவர் வந்து
டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அ இந்த படம் ரொம்ப ரொம்ப யூனிக்கா எடுத்திருப்பாங்க. அவங்களோட மேக்கிங் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். 2 பேத்துக்குள்ள நடக்கிற சண்டை, அந்த சண்டை எவ்வளோ அப்படி ஒரு காமிச்சிருப்பாங்க. அதாவது கேமரா ஆங்கிள்லாம், அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே அது நடக்கிற மாரி அந்த வீடு, கேரளால இருக்கிற வீடு, அந்த விவசாய நிலத்திலேயே நடக்கிற மாரி இருக்கும். ம் அவ்வளோ இதா இருக்கும். ஒரு ரொம்ப டிஃபரண்ட்டான மூவி. இத மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்த பாருங்க. காலா. அது கலாவா, காலான்னு வருமான்னு தெரியல. கேஏஎல்ஏன்னு வரும். அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஆந்தாலஜி மூவி. அ இதில எனக்கு ரொம்ப ஒரு பர்ட்டிகுலரா வந்து தர்ஷனா, ரோஷன் மேத்யூவும் நடிச்ச எல்லாமே நல்லாருக்கும். அந்த ஒரு பார்ட்டு கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லாருக்கும். அ வேணுங்கிறவர் வந்து வேணு, இன்னொருத்தர் 2 பேர் வந்து அத டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரியாணிங்கிற படம். சாரி இந்த படமும் நான் பார்க்கல. பட் இந்த படம் ரொம்ப பேசப்பட்ட படம். கண்டிப்பா பாருங்க. சஜின் பாபுங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அம் அதுக்கப்புறம் ஒன். இது வந்து மம்மூட்டி படம். மம்மூட்டி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாரி ஒரு கேட்டகரி படம் அவர் எப்பயுமே நடிப்பாரு. கலெக்டரா வருவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வருவாரு. இதில வந்து சிஎம்மா இருப்பாரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அந்த பாலிடிக்ஸ் அந்த மாரி நடக்கிற மாரி கமர்ஷியலா இருக்கிற மூவி. இதுவும் நல்லாருக்கும். கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் ஆருக்கரியான்னு சொல்லி ஒரு படம். இந்த ஆருக்கரியான் படமும் வந்து பயங்கர டெட் ஸ்லோவா இருக்கும். ஆனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி. அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட்டு வந்த படம்னு நெனைக்கிறேன். அந்த டைம் ஓடிடில வந்தது. அந்த கொரோனா டைம்ல இந்த படம் நடக்கிற மாரியே தான் எடுத்திருப்பாங்க. ஒரு மும்பையிலேருந்து ஒரு கப்பல் வந்து ஒரு கடன் பிரச்சனைனால அந்த வீடெல்லாம் இது பண்ணிட்டு இங்க கேரளாக்கு வருவாங்க. அந்த பொண்ணோட வீட்ல தான் தங்கியிருப்பாங்க. ஸோ, இந்த மாமனாருக்கும், மருமகனுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தைகள், அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? அ ரொம்ப யூனிக்கான படம். அ ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா நல்ல படம். கண்டிப்பா பாருங்க. இது வந்து அ இவங்க நடிச்சிருப்பாங்க. விஜு மேனன் நடிச்சிருப்பாரு. அவரு மாமனாரா இருப்பாரு. பெரியவரா நடிச்சிருப்பாரு. அப்புறம் பார்வதி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருள். இருள் வந்து இதுவும் ஓடிடில அந்த டைம்லாம் இந்த கொரோனா டைம் பீக்ல இருந்த டைம். ஃபகத் ஃபாசில், அம் அ அ தர்ஷனா, ஷோபின் அவர் எல்லாமே நடிச்ச படம். அ நசீஃப் யூசுப் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுவும் வந்து ஒரு சிங்கிள் லைனு ஒரு ஒரு பில்டிங்லேயே வந்து வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு என்கேஜ்டா இருக்கும். போரே அடிக்காது. அதுக்கப்புறம் ஜோஜி என்னோட எவர் கிரீன் படம்னே சொல்லுவேன். இது ஒரு கிளாசிக் மூவின்னே சொல்லலாம். இன்னும் ரொம்ப நாளைக்கு இது இருக்கும் இந்த படம். திலீஷ் போத்தன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. மகேஷ் ரெண்ட பிரதிகாரம், தொண்டமுத்துலுன்னு ஒரு படம் இருக்கும். அது இவரு ஃபகத் ஃபாசிலோட ஒரு டீம்லயே இருப்பாங்க. அந்த டீம் எப்பயுமே இவங்க குடுக்குற படம்லாம் பெஸ்ட்டா இருக்கும். அதில ஒரு படம் தான் 3 படம் தான் ஜோஜி. அ இதுவும் இந்த கொரோனா டைம்ல ஓடிடிக்குன்னே வந்து ஸ்பெஷலா அ பிளான் பண்ணி எடுத்த ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டில எடுக்கப்பட்ட படம். அ இத பத்தி தனியாவே பேசிக்கலாம் அப்புறமேலு. அதுக்கப்புறம் அ நயா 2ன்னு சொல்லி ஒரு போலீஸ் காப் அவங்களோட ரிலேட்டடான ஒரு படம். ஆனா, அ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் சிறப்பா இருக்கும். மார்ட்டின் பிரகாத் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த குஞ்சுகோ போபன்னும், ஜோர்ஜ் ஜார்ஜ், நிமிஷா அவங்க நடிச்சிருப்பாங்க. அருமையான படம். மிஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நிழல்னு சொல்லிட்டு அம் நயன்தாரா, குஞ்சுகோ போபன் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. ஆம் இது வந்து ம் இதுவும் ஒரு வித்தியாசமான படம். இதுவும் நல்லாருக்கும். கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் கோல்டு கேஸ் இதுவும் இந்த பிருத்திவிராஜ் நடிச்ச படம். ஆம் டிஃபரண்ட்டான ஒரு கேஸ் எல்லாம் எடுத்து இந்த படத்த எடுத்திருப்பாங்க. அ அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கும். நல்ல படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாராஸ்ன்னு சொல்லி
அ ஆனா பென் அவங்கலாம் அந்த அவங்க வந்து ஹீரோயின்னா இருப்பாங்க. ஆனா நெறைய கேரக்டர் ரோல்லயும் நடிச்சிருப்பாங்க. இந்த ஆனா பென் வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கும். யூனிக்கா இருக்கும். ஒரு நடிக்கிற மாரியே இருக்காது. அவங்க நடிச்ச படம் கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் மாலிக். இவரு ஃபகத் ஃபாசிலோட கிட்டத்தட்ட அது ஒரு நாயகன் மாரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில சாங்ஸ் எல்லாம் நல்லாருக்கும். அ ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு இத எடுத்திருப்பாங்க. அந்த படத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு 10 நிமிஷம்னு நெனைக்கிறேன். அப்படியே ஒரு ஷாட் போயிட்டே இருக்கும். நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த படமும் நல்லாருக்கும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் கதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். விஷ்ணு நாராயண் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப வித்தியாசமான மூவி. எப்படின்னா ஒரு கார்ல ஒரு டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஹைவேல போயிட்டுருப்பாரு. அந்த காருக்குள்ளேயே தான் எல்லா ஷாட்ஸுமே வச்சு, அந்த காருக்குள்ளேயே வச்சு படத்த முடிச்சு, அந்த ஹைவேலயே படத்த முடிச்சிருப்பாங்க. ஆனா என்கேஜ்டா இருக்கும். கிரிப்பா கொண்டு போயிருப்பாங்க. வித்தியாசமான ட்ரை. அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் குருதி. அந்த படம் பிருத்திவிராஜோட புரொடக்ஷன் தான். அவரும் நடிச்சிருப்பாரு. ரோஷன் மேத்யூ. அ அதில வந்து மம்முக்காயான்னு சொல்லிட்டு ஒரு அ அந்த அப்பா கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு மம்முக்காயா. இந்த படத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான படம். அதில நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த மம்முக்காயாங்கிற ஒரு ஓல்டு மேனா இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆக்சுவலா ஒரு டிரைவரா இருந்திருப்பாரு. ஆள் கிடைக்கலன்னு அவரு டிரைவர் அந்த எடுப்பாரு. அது ஒரு மாஸா இருக்கும் அந்த சீனு. ஸோ அந்த படமும் நல்லாருக்கும். இதுக்கப்புறம் ஹோம்னு ஒரு படம். இது நெறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலன்னா இது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு மாரலான ஸ்டோரியா இருக்கும். ரோஜின் தாமஸ் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஆ சிறப்பான மூவி. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய படம். தரமான படமா இருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் கண்ணான கண்ணேன்ட்டு சுராஜ் வந்து வருவா அப்பா கேரக்டர்ல அதாவது டொவினோ தாமஸோட மாமனார் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆ அவர் வந்து டொவினோ தாமஸ், அந்த ஐஸ்வர்யா அவங்க நடிச்ச அந்த படத்துல இப்படி ஒரு இந்த லைன் வித்தியாசமா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஆராக்கயா மாரியே தான் இதுவும் வரும். அந்த பிளாட் வரும். ஆனா மேக்கிங் வித்தியாசமா இருக்கும். சூராஜ் அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஒரு மாரி டிஃபரெண்ட்டா, யூனிக்கா பண்ணியிருப்பாரு. இந்த படமும் நல்லாருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். இது ஆக்சுவலா தமிழ்ல கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். அ இருக்கலாம். அதுக்கப்புறம் சன்னின்னு ஒரு படம் வந்தது. இதுவும் அந்த ஓடிடி அந்த டைம்ல ஓடிடில கொரோனா பீக்ல இருந்த டைம்ல வந்தது. ஜெயசூர்யா நடிச்சிருப்பாரு. ஒரு ஹோட்டல் ரூம்லயே அந்த படத்த எடுத்திருப்பாங்க. நல்லாருக்கும். அப்புறம் குரூப். குரூப் வந்து துல்கரோட நடிச்ச படம். இது ஒரு உண்மை கதை. ஆக்சுவலா அ அந்த உண்மையாவே அந்த குரூப்புங்கிற கேரக்டர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி எஸ்கேப் ஆயிட்டு, அ அவங்களோட ஸ்டோரிய வந்து எடுத்திருப்பாங்க. அ இது ஒரு 70ஸ் அந்த மாரி நடக்கிற மாரி காமிப்பாங்க. 80ஸ் அந்த மாரி. நல்லாருக்கும். படம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போகும். மேக்கிங்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சுருளி. லிஜோ ஜோசப் பெலிசேரி எடுத்த படம். இப்போ வந்து இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அ இதுக்கு முன்னாடி நம்ம அத பத்தி பேசியிருக்கிறோம். அந்த லைன்ல பார்த்தீங்கன்னா, சுருளி இது கொஞ்சம் எனக்கு படம் பார்த்து புரியல. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கல்ல, அத கேட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டேன். ஆனா திரும்ப பார்க்கணும். அ அந்த மாரி இவரு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அத நமக்கு எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ, நம்மளே பார்த்து அத புரிஞ்சுக்கணும். அது ஒரு மேக்கிங்கும் சூப்பரா இருக்கும் ஆனா. இந்த படமும் மிஸ் பண்ணாதீங்க, சுருளி. அதுக்கப்புறம் பீமன் என்ட வலின்னு சொல்லிட்டு அஷ்ராஃப் டைரக்ட் பண்ண படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிக்கான படம். ஆ செம்பன் வினோத்தும் நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு பாதை, ஒரு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதைக்குரிய பிரச்சனையா தான் இந்த படம் போய்க்கிட்டுருக்கும். சின்ன பிளாட்டு ஆனா அழகா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மதுரம். மதுரம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னே சொல்லலாம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து
நெறைய பேத்துக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும். வீட்ல யாருக்காவது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு 4, 5 நாளு, 1 வாரம் அந்த மாரி அங்கேயே இருந்து ஸ்டே பண்ற மாரி இருக்கும். அந்த டைம்ல அ அங்க பக்கத்து பெட்ல இருக்கிறவங்க ரிலேஷனோ, இல்ல அங்க இருக்கிற அவங்களோட அட்டெண்டன்ட் யாராவது இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பழக்கம் வரும்ல. ஸோ, இந்த மாரி தான் இந்த படம் ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரீஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு இணக்கமா இருக்கும். இந்த படம் நல்ல படம். ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் மின்னல் முரளி. அன்எக்ஸ்பெக்டட் மூவி. அ நம்ம சவுத் இந்தியால ஒரு இந்த மாரி அ சூப்பர் ஹீரோ மூவிய எடுக்க முடியும்னா, அதுக்கு உதாரணம் இந்த படத்த எடுத்துக்கலாம். அ சால்ட்டா எடுத்திருப்பாரு பசீல் ஜோசப். அ டொவினோ தாமஸ் வந்து நடிச்சிருப்பாரு. அம் கண்டிப்பா இந்த படத்தையும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாயிருக்கும். ஸோ 2021ல இந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹைலைட்டான படம். இதில நெறையாவது நான் மிஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கும். அது ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஓகே. இதே மாரி 2022ல வந்த மலையாள படங்கள வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். அ இது இல்லாம அனந்தாரம் சொல்லி ஒரு படம் பார்த்தேன். 87ல வந்த படம். அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்குன படம். அத பத்தி தனியா பேசுவோம். அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு பார்க்கும்போது. கண்டிப்பா அத ஒரு நாள் தனியா பேசுவோம். ஓகே நண்பர்களே. நன்றி, வணக்கம்.